வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 10 பல் பூண்டு போதும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருந்த மிளகாய்த்தூள் பூண்டு விழுதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூளையும் போட்டு கலந்து விட்டுறலாம். இது எண்ணெயில் சரியாக கரையாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விடணும். ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றி 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்க இதை வாணலியில் ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்து தான் வடித்து வச்சுருக்கேன், அதனால் இதில் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு உதிரியாக வந்த பிறகு நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டு கலந்து விட்டுறலாம். அளவான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இந்த சாதத்துக்கு புளிப்பு சுவை தேவைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த பூண்டு முட்டை சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.